செம்ம டேஸ்டான மேங்கோ சாகோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 2 மாம்பழம் எடுத்து அது தோல் சீவி குட்டி குட்டியா நறுக்கி மிக்ஸி ஜாருக்கு மாற்றுங்க. இதில் 1/4 கப் கண்டென்ஸ்ட் மில்க், 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்து நல்லா அடிச்சுக்கணும். இதை கெட்டியாகவும் சாப்பிட்லாம். நல்ல கெட்டியாக வேணும்னா இப்படியே விடுங்க. இல்லைன்னா இன்னொரு 1/2 கப் தேங்காய் பாலை சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்ச மேங்கோ ஜூஸை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் ஜவ்வரிசி, 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். ஜவ்வரிசி சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் கொதிக்க விடுங்க. இதை வடிகட்டி ஜவ்வரிசியை மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 2 டம்ளர் எடுத்து அதில் 2 ஸ்பூன் ஜவ்வரிசி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற மேங்கோ ஜூஸையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்கு நறுக்கின மாம்பழ துண்டுகள், நறுக்கின பாதாமோடு நீங்கள் முந்திரி, பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா இலை, இதோட கொஞ்சம் குங்குமப்பூவும் சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்டான மேங்கோ சாகோ ரெடி.